இன்னொரு ரெக்கையிலே அதை முறிக்கக்கூடிய மருத்துவமும் அந்த ரெக்கையிலே இருக்கு. அப்போ அதை அப்படி ஒரு அமுக்கிட்டு அந்த ஈயை எடுத்து வெளியில் போட்டு அந்த மருந்தை அந்த டீயை சாப்பிடலாம். ஏன்னா அதுக்கு உண்டான மருந்து அதிலே இருந்துருது. அது போல தான் ஒவ்வொரு விஷயங்களையும். இப்போ கடுக்காய் எடுத்துக்கங்க. கடுக்காய் அற்புதமான ஒரு காயகல்ப மூலிகை. ஏன்னா இருக்கிறதுலே கடுக்காய் போல ஒரு காயகல்ப மூலிகை வேற எதுவும் இல்லை. அப்போ அந்த கடுக்காயிலே உள்ளே இருக்க விதை, அந்த விதை அதாவது தீய பண்பு, நச்சு பொருள். அது மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும்தான் மருத்துவ பண்பு உள்ளது. அப்போ அந்த மருத்துவ பண்பை மட்டும் எடுத்து அந்த தீய பண்பை நீக்கிவிட்டு அந்த மருத்துவ பண்பை பயன்படுத்தினால் நமக்கு நன்மை பயக்கும். அதை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா மருத்துவ பண்பு வேலை செய்வதை விட இந்த தீய பண்பு நச்சு பொருள் வேலை செஞ்சு நம்ம உயிரை மாய்த்து விடும். இதுதான் உண்மை. அதுபோல ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு தாவரங்களிலும், ஒவ்வொரு மூலிகையிலும் தீய குணங்களும் இருக்கு, மருத்துவ குணங்களும் இருக்கு. அது தீய குணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ந்து அதை முற்றிலும் பார்த்து அதுக்கு உண்டான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு சளி பிடிக்குதுன்னா தூதுவளை பயன்படுத்துகிறேன், ஆடாதோட பயன்படுத்துகிறேன், துளசி பயன்படுத்துகிறேன். கரெக்டு தான். எந்த நேரங்களிலே எந்த தாவரங்களை பயன்படுத்தணுங்கிறது சித்த முறையிலே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கும். இப்போ மாங்காய் இருக்கு. மாங்காய் 3 விதமாக, அது வடு இருக்குங்களே, அது இரைப்பை புண்ணுகளை ஆற்றக்கூடிய தன்மை அந்த மாவடுக்கு உண்டு. அதுவே ஒரு 10 நாள் ஆயிட்டுன்னா மாங்காய் ஆகும், அது மாங்காய் ஆயிரும். அந்த மாங்காயை சாப்பிட்டீங்கன்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய வியாதிகளை ஆற்றக்கூடிய பண்பு அதுக்கு இருக்கு. அந்த மாங்காய்க்கு 10 நாள் ஆயிடுச்சுன்னா மாம்பழம் ஆயிரும். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய விட்டமின்களை சரி பண்ணக்கூடிய சக்திகள் அதில் இருக்கு. அப்போ ஒரே பொருள் சாப்பிடக்கூடிய நேரங்கள் காலங்கள் மாறும்போது அதோட பண்புகள் இதுகளும் மாறுகிறது. அப்போ நான் சொல்றதுனால வேப்பிலையை சாப்பிடுங்க இது சரியாயிரும் நான் சொன்னேன்னா, நீங்கள் வேப்பிலையை சாப்பிட்டு உங்களுக்கு சரியாகலைன்னா அந்த மருத்துவத்து மேலே பழியை போடாதீர்கள். நீங்கள் சாப்பிட்ட முறைகள் மேலே பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா அந்த வேப்பிலை கொழுந்தாகி இருக்கும்போது 2 கொழுந்துகளை எடுத்து, வேப்பம் கொழுந்துகளையும் புளியங்கொழுந்துகளையும் 2 கொழுந்துகளையும் 21 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட கல்லீரல் பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த வேப்பிலை கொழுந்துகளுக்கு உண்டு. அதே முத்தின வேப்பிலைகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய நச்சு, அதாவது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுத்தக்கூடிய அந்த தோல் நோய்களை அகற்றக்கூடிய தன்மை அந்த வேப்பிலைக்கு உண்டு. அப்படி அதே பொருளே ஒரே பொருள் கால நிறை மாற்றத்தினால் அதுக்கு வித்தியாசப்படுமானால் நம்ம சித்த மருத்துவம் எவ்வளோ உயர்ந்த மருத்துவமாக இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் நாம தான் மருத்துவம் எடுத்துக்கொள்கிறோம்ங்கிற பேரில் எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவத்தை குறை சொல்கிறோம். இதுதான் தவறு. இதுதான் நான் தவறு சொல்கிறோம். இதுதான் எங்கள் மருத்துவத்தின் தனி சிறப்புன்னு நான் சொல்லுவோம். ரொம்ப அற்புதமா இருந்தது டாக்டர். அதாவது ஒரு பிஞ்சு காயாகி அது கனியாகி இது 3 பருவத்திலையும் அது தர மருத்துவ குணங்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கும் இது ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, இதுதான் நான் சொல்லலாமா, இதுதான் நம்ம மருத்துவம் சொல்லுது. இதுதான் எங்கள் மருத்துவமனை வலியுறுத்துது. இதுதான் நம்ம மற்ற மருத்துவமனையிலேருந்து வித்தியாசப்படுவதுன்னா இதுதான் என்னோட நம்ம மருத்துவத்தில் என்ன இருக்கோ அதை தான் எங்கள் மருத்துவமனை செய்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவமனை, ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில் மருத்துவமனை இருக்குன்னா எல்லா ஊர்லேருந்து சென்னைக்கு வர முடியாது. ஆனால் எங்கள் மருத்துவமனை ஒவ்வொரு ஊர்லேயும் அதாவது எல்லா மனிதர்களுக்கும் நம்ம மருத்துவம் போய் சென்றடையணும். நம்ம மருத்துவத்தை மருத்துவம் பார்க்க முடியாத சூழ்நிலை யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் எங்கள் மருத்துவமனை பிரான்ச்சஸ்கள், அதாவது கிளைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஒரு மருத்துவமனை இருந்தது, இன்னைக்கு கிளைகள் பல பெறுவதற்கு காரணம் இந்த மக்கள் தான், இந்த மக்கள் கொடுத்த ஆதரவு தான். ஏன்னா இவங்க அந்த விழிப்புணர்ச்சி அவ்வளோ, ஏன்னா எங்கள் மருத்துவமனை ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மருத்துவத்தின் மேலே விழிப்புணர்ச்சி அதிக அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம மருத்துவமனை கிளைகள் இருக்குது. நம்ம மருத்துவமனை கிளைகள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் மருத்துவர்கள் நல்ல நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்காங்க. நான் மட்டும்தான் அந்த மருத்துவமனையில் இருப்பேன்னு இல்லை, ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்காங்க, வர்மா தெரபிஸ்ட் இருக்காங்க. இப்போ நோயாளிகள் எப்போ வேணாலும் அந்த மருத்துவமனைக்கு போகலாம். மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்களுக்கு உண்டான நோய்கள் என்ன அப்படிங்கிறத பரிசோதித்து உடனடியாக தீர்வு காண முடியும். ஏன்னா இப்போ நாம் காத்திருந்து என்னை தான் பார்க்கணும்னு
ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம மருத்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு காண முடியும். அதுதான் எங்கள் மருத்துவமனையோட ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் நம்ம மருத்துவமனை கிளைகள் இருக்குது. அப்போ இது இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்குங்கிறத விட உலகம் எங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய தனி சிறப்புன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவமனை உலகம் எங்கும் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிம்மா. டாக்டர் சொன்னதை எல்லாரும் கேட்டு இருந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற எல்லாரும் நேரடியா டாக்டரை வந்து பார்த்து உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க. நன்றி. சிகிச்சை விவரங்கள்: சர்க்கரை வியாதி, இருதய நோய், கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் பருமன், சொரியாசிஸ் மற்றும் தோல் நோய்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை, வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முடி பிரச்சனைகள், உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் முழுமையாக சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் கே மாரிமுத்து, நலம் கேர் நேச்சுரல் மற்றும் வர்மா மருத்துவமனை, ஜெயின் பிளாசா, 4வது மாடி, நம்பர் 63, தியாகராய ரோட், பாண்டி பஜார், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி 9710780000. சென்னையில் மட்டுமின்றி மதுரை, திருச்சி, சேலம், ஓசூரிலும் எங்கள் கிளைகள் உள்ளது. உங்கள் நல்ல ஆதரவோடு விரைவில் தமிழகம் எங்கும் எங்கள் கிளைகள் உங்கள் ஊரிலும் தொடங்க அணுகவும் 9445503603 8939069666. நலம் கேர் வாருங்கள், உடல் வளம் பெறுங்கள்.